أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் முஸ்லிம்களுக்கிடையே ஏற்பட்ட சிப்பின் போரின் இறுதி நிலையை பற்றியும் போர்க்கள காட்சிகள் எப்படி திடீரென்று மாறியது என்பதை பற்றியும் நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நடுவர்கள் நியமனம் பற்றிய செய்திகளையும் கார்ஜியாக்கில் எழுப்பிய விசித்திரமான பிரச்சனையை பற்றிய தகவல்களையும் நாம சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நடுவர்களுடைய நியமனம் எவ்வாறு நடந்தது என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது தீர்ப்பு அளிக்க இருக்கும் நடுவர்களாக யாரை நியமிப்பது என்ற கேள்வி எழுகிறது. முதலாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தரப்பில் அவர்கள் யாரை கை காட்டுகிறார்கள் என்று கேட்கப்பட்டது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் முன்மொழிகிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது கிளர்ச்சியாளர்கள் அவர் உங்களுடைய உறவினராக இருப்பதால் அவரை நீங்கள் எப்படி நியமனம் செய்ய முடியும் என்று எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார்கள். பிறகு மாலிக் இப்னு அஸ்தர் அவர்களை தமது தேர்வாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய போது அந்த கிளர்ச்சியாளர்கள் இந்த போரில் மாலிக் இப்னு அஸ்தர் கலந்து கொண்டிருப்பதால் அவரிடம் நடுநிலையான தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது என்ற காரணத்தை கூறிவிட்டு அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்குமாறு கிளர்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவின் ஆளுநராக இருந்த அவரை நான் பதவி நீக்கம் செய்திருக்கிறேன், அதனால் அவர் நடுநிலையான தீர்ப்பு வழங்குவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு கிளர்ச்சியாளர்கள் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுநிலைக்கு பெயர் போனவர் தான், அவரை தவிர வேறு யாரையும் நம்முடைய தரப்பு நடுவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு உறுதியாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் போனதால் தமது தரப்பு நடுவராக அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் எதிர்த்தரப்பில் எந்த விதமான ஆட்சேபனையும் இன்றி அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுவராக நியமிக்கப்படுகிறார்கள். இந்த இடத்தில் அவர் போரில் கலந்து கொண்டவர், அதோடு அவர் பாரபட்சமாக நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது என்றெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தரப்பு நடுவராக அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நடுவர்கள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன, அதை தீர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை போன்ற விஷயங்களை இரு தரப்பாரும் ஒத்துக்கொள்ளும் வகையில் முதலில் ஒப்பந்தம் எழுதப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இப்பொழுது ஒப்பந்தத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அதன் முதல் வரி எழுதும் பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே தர்க்கம் ஆரம்பமாகிவிட்டது. அதாவது அந்த ஒப்பந்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீருல் முஃமினீன், அதாவது இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் என்று குறிப்பிட வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சார்பாக வலியுறுத்தப்படுகிறது. அதற்கு முஆவியா அணியினர் நாங்கள் அவரை எங்களுடைய கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையில் அவரது பெயருக்கு முன்னால் எப்படி அவரது பட்டத்தை இணைக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார். இன்னும் ஒரு படி மேலே சென்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அணியில் இருக்கும் கிளர்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஹுதைபியா உடன்படிக்கையில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயருக்கு முன்னால் ரசூலுல்லாஹ், அதாவது இறை தூதர் என்று எழுதப்படவில்லை என்று இருக்கும் பொழுது இப்பொழுது அலிக்கு மட்டும் அது எப்படி மறந்து போனது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிக்கிறார். பின்னர் ஒரு வழியாக ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டு இரு அணியினருக்கும் இடையே நிலவும் இந்த பிரச்சனையை நடுவர்கள் கூடி ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் என்று தீர்மானிக்கப்பட்டது. நடுவர்கள் தங்களது தீர்ப்பை குர்ஆன் மூலமாக முதலில் வழங்க வேண்டும். குர்ஆனில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்னும் பட்சத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை ஆதாரமாக கொண்டு தீர்ப்பை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். நடுவர்கள் எதற்கும் அச்சப்பட வேண்டாம் என்றும், வெளிவருகிற தீர்ப்பு எதுவாக இருப்பினும் அவர்களது உயிர், உடைமைகள், குடும்பங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதமும் அளிக்கப்படுகிறது. நடுவர்கள் தங்களது தீர்ப்பை வழங்குவதற்கு 6 மாத காலம் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். கூஃபாவிற்கும் டமாஸ்கஸுக்கும் இடையே ஒரு நடுநிலையான இடத்தில் வைத்து அவர்கள் தங்கள் தீர்ப்பை எழுதட்டும் என்றும் அவர்களுக்கு கூறப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரின் ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த நடுவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆதரவாளர்கள் குறுக்கிட்டு, அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்பது இங்கு பிரச்சனை இல்லையே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கான கிசாஸ் என்ற அந்த இரத்த இழப்பீடு கோருவதுதானே, அதாவது படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வழங்குவதுதானே பிரச்சனை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அணியில் உள்ள அந்த கிளர்ச்சியாளர்கள், உண்மையான பிரச்சனையை அலிக்கும் முஆவியாவுக்கும் இடையே யார் ஆட்சியாளராக இருப்பது என்பதுதான். எப்பொழுது அதிகாரம் இந்த இருவரில் ஒருவர் கையில் இருக்குமோ அப்பொழுதே அந்த படுகொலை பிரச்சனையும் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் என்று கூற ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது இந்த தீர்மான ஒப்பந்தம் நிச்சயமாக தனக்கு எதிரான ஒப்பந்தமாகவே எழுதப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்ய யாருமின்றி தனிமையில் விடப்பட்டார்கள். நடுவர் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. இப்பொழுது நடுவர்களின் தீர்ப்புக்கு பிரச்சனை செல்வதால் 2 அணியினரும் போர்க்களத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுவர்களின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். நடுவர்களின் வேண்டுகோளின்படி தம்முடைய தரப்பினரை போரிலிருந்து வாபஸ் பெற்றுக் கொள்ளும்படி அறிவிப்பு செய்துவிட்டு ஒருவித கனத்த இதயத்துடன் சிப்பின் போர்க்களத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் சொந்த அணியில் உள்ள தோழர்களே சிப்பின் போர்க்களத்தில் தனது முதுகில் குத்தி விட்டார்களே என்று வேதனைப்பட ஆரம்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் 2 தரப்பிலும் ஏராளமான முஸ்லிம்கள் தங்களது உயிர்களை பறிகொடுத்து விட்டார்களே என்ற கவலையும் அவர்களை வாட்டுகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 1/4 நூற்றாண்டு முடிவதற்குள், அதாவது 25 ஆண்டுகளுக்குள் முஸ்லிம்கள் தங்களுடைய ஒழுக்க மேம்பாட்டை இழந்து மீண்டும் அறியாமை கால வாழ்விற்கு திரும்பி விட்டார்களே. முஸ்லிம்களுடைய இப்படிப்பட்ட விவகாரத்தை கடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை பார்த்தால் அல்லாஹ் நம்மை சோதிக்க விரும்புகிறான் என்றே தோன்றுகிறது என்று எண்ணியவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது தனது தலையை நிலத்தில் வைத்து சுஜூது செய்து, யா அல்லாஹ், இந்த பிரச்சனைகள் எனக்கு பொறுமையை கொடுப்பாயாக, கஷ்டமான இந்த சூழ்நிலையில் அதனை சந்திப்பதற்கான மன தைரியத்தையும் எனக்கு வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். இப்போ சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக தீப்பொறியாக கிளம்பி வந்த அந்த படை வீரர்கள் மிகவும் தளர்ந்த நிலையில் கூஃபாவை நோக்கி வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய படை வீரர்களும் கூஃபாவுக்கு திரும்பி வந்தாகிவிட்டது. இப்ப எங்கு பார்த்தாலும் சோகமே காணப்படுகிறது. சிஃபின் போரில் பலியான தங்களுடைய இரத்த பந்த உறவுகளை நினைத்து நகரின் பெரும்பாலான வீடுகளில் பெண்களுடைய அழுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய உறவுகளை வீணான ஒரு காரியத்திற்காக இழந்து விட்டோமே என்ற எண்ணம் தான் அவர்கள் அனைவரிடமும் இருந்தது. அரசின் பொருளாதார இருப்பு குறைய ஆரம்பிக்கிறது. அதனால மக்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாகிறாங்க. இந்த நிலையில போரில் உயிர்ந்தவர்கள் குடும்பத்தார்களிடம் அலி ரலியல்லாஹு அவர்கள் மிக பரிவோடு சொல்றாங்க, உங்களது இழப்பிற்கு நிச்சயமாக பழி வாங்கப்படும் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. பள்ளிவாசலில் வைத்து மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது சொல்றாங்க, அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருடன் இணைந்து ஒற்றுமையுடன் வாழுங்கள், மேலும்
இறுதி வெற்றிக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனையும் செய்யுங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. சிப்பினில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த நேரத்தில் கார்ஜியாக்கள் மூலமாக வேறு ஒரு பிரச்சனையும் வருது. அது என்ன என்பதை இப்பொழுது நாம பார்க்கலாம். கார்ஜியாக்கள் ஊருக்கு திரும்பி வரும் பொழுது நடுவர் நியமனம் பற்றி அவர்களுக்குள் ஒரு மனமாற்றம் ஏற்படுது. அதாவது நடுவர் நியமனத்திற்கு இவர்கள் முழு ஒப்புதல் கொடுத்துவிட்டு இப்பொழுது ஊர் திரும்பும் போதுதான் தாம் செய்தது தவறு என்று உணர்கிறார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் கூறுவது, மனிதர்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளில் அல்லாஹ் மட்டுமே தீர்ப்பு வழங்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார். அவனை தவிர்த்து மனிதர்கள் தீர்ப்பு வழங்குவது என்பது பாவமாகும். இதுதான் அவர்களுடைய மனநிலையாக இப்பொழுது இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக லா ஹுக்ம இல்லா லில்லாஹ் என்ற வார்த்தைகளை கையில் எடுத்துக்கொண்டு மனிதர்களின் பிரச்சனைகளுக்கு இறைவனை தவிர வேறு யாரும் தீர்ப்பு கூற இயலாது என்று கூற ஆரம்பித்து விட்டார். மேலும் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் ஆட்சி இந்த பூமியில் நிலை பெறுவதற்காக நாங்கள் பாடுபடுவோமே ஒழிய மனிதர்களுடைய ஆட்சிக்காக அல்ல. மனிதர்கள் என்ற அந்தஸ்தில் இருந்து கொண்டு இறைவன் இங்கு வந்து ஆட்சி செய்ய முடியாது. அதற்காகத்தான் சில அமீர்கள், அதாவது தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த அமீர் இறைவனது சட்டத்தை வலுவாக பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த அமீர் இறைவனது சட்டத்தை செயல்படுத்தும் வரையில்தான் அவர் தன் அதிகாரத்தில் இருப்பார். அவர் அதிலிருந்து சிறிதேனும் விலகிச் சென்றால் கூட அவரை நாங்கள் கொலை செய்து விடுவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது கூட அவர் இறைவனது கட்டளைக்கு மாறாக நடந்து கொண்டதுதான் காரணம் என்று விளக்கம் கூற ஆரம்பித்து விட்டார். இன்னும் அவர்கள் சொல்றாங்க, யாராவது பாவம் செய்து விட்டார் என்றால் அவர் நிராகரிப்பாளராக ஆகிவிட்டார். அவர் இஸ்லாத்திற்குள் மீண்டும் நுழைய வேண்டும் என்றார் தமது பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பும் கோர வேண்டும். இப்போ அமைதி ஒப்பந்தத்தை ஆதரித்ததன் மூலமாக நாங்களும் பாவம் செய்து விட்டோம். இதை நாங்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கோருகிறோம். நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம். நிராகரிப்பாளர்களை கொள்வதே எங்களது கடமை அப்படின்னு கூறிவிட்டு சொல்றாங்க. அதனால எங்களால் ஏனைய நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில் வாழ முடியாது என்று இவர்கள் முடிவெடுத்து தங்கள் ஊரான கூஃபாவிற்கு திரும்பாமலேயே கூஃபாவின் வெளிப்புற பகுதியில் உள்ள ஹரூரா என்ற இடத்திற்கு போய் அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வாறாக சிஃபின் போருக்கு பிறகு அந்த கார்ஜியாக்கள் தங்களை முஸ்லிம்களிடமிருந்து பிரித்து கொண்டு ஒரு தனி இடத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கார்ஜியாக்கள் சில நாட்கள் கழித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்பு கொண்டு, நடுவர் தீர்ப்பை நீங்கள் ஒப்புக்கொள்வதாக கூறியது தவறு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விமர்சிக்கிறார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, வெற்றி கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த பொழுது அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை நிர்பந்தம் செய்ததே நீங்கள் தானே, உங்களது கட்டாயத்தின் பேரில் தானே நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதற்கு அந்த கார்ஜியாக்கள், நாங்கள் செய்த அந்த பாவத்திற்குத்தான் இறைவனிடம் பிராயச்சித்தம் செய்து கொண்டோமே, அதுபோல நீங்களும் பாவத்திற்கு உள்ளாகிவிட்டதால் நீங்களும் பாவ பிராயச்சித்தம் தேடிக்கொள்வது, பாவ மன்னிப்பு கோருவது உங்களது கடமையாகும் என்று அந்த கார்ஜியாக்கள் சொல்றாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்றாங்க, இது ஒரு வகை அரசியல் தவறுதான், இது பாவத்தை சேர்ந்தது கிடையாது. அதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவ பிராயச்சித்தம் தேட வேண்டியதில்லை. ஆனால் நான் தினமும் அல்லாஹ்விடம் பாவ பிராயச்சித்தம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இப்போ அந்த கார்ஜியாக்கள், என்னதான் நீங்கள் காரணம் கூறினாலும் இறைவனை நீதிபதியாக ஏற்று அவனது தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதை விடுத்து மனிதர்களை நீங்கள் நீதிபதியாக ஏற்றுக்கொண்டது தவறுதானே என்று அவர்கள் கேட்டதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நீதிபதிகள் என்ற நடுவர்கள் தான் அல்லாஹ்வின் வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதாக உறுதி சொல்லி இருக்கிறார்களே, அவர்கள் வாக்குறுதிக்கு மாற்றமாக செயல்பட்டால் அவர்களுடைய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ அந்த கார்ஜியாக்கள் சொல்றாங்க, காலம் தாழ்த்த வேண்டாம், இப்பொழுதே நீங்கள் சிரியா மக்களுக்கு எதிராக போருக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும், நீங்கள் தான் எங்களது தளபதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, சரி, உங்கள் கோரிக்கையை நான் வரவேற்கிறேன், ஆனால் இப்பொழுது சமாதான ஒப்பந்தம் போடப்பட்டு போர் அமைதி ஏற்பட்ட பின் ஆயுதத்தை தூக்குவது என்பது இஸ்லாத்திற்கும் அதன் கொள்கைக்கும் முரணானது அல்லவா? எப்பொழுது எதிர்த்தரப்பினர் போர் அமைதி ஒப்பந்தத்தை மீறுகிறார்களோ அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நான் தலைமை தாங்கி உங்களை நான் போர்க்களத்துக்கு அழைத்து செல்வேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம போருக்கான ஆயத்த பணிகளை செய்து கொள்வோம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறிய பின் சமாதானம் அடைந்த அந்த கார்ஜியாக்கள் ஹரோராவில் உள்ள தங்களுடைய கூடாரங்களை தகர்த்துவிட்டு மீண்டும் கோஃபாவிற்கு திரும்பி விடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நடுவர்களின் விசாரணை பற்றிய செய்திகளையும் அவர்களின் இறுதி தீர்ப்பின் அறிவிப்பு பற்றிய தகவல்களையும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.